வாழ்த்துக்கள் முதல்ல வரண்டா ரேஸ் சார்பாக அரசு அதிகாரி ஆனதுக்கு. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிரான்ச்சில் படிச்சீங்க, உங்கள் நேம் என்ன, இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என்னோட நேம் வந்து ஸ்ரீதர் சார், சேலம் வெராண்டா ரேஸ் பிரான்ச்சு. நான் வந்து டைபிஸ்ட் கேட்டகரியில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் விங்கு சூஸ் பண்ணியிருக்கேன் சார். நீங்கள் இப்போ அரசு அதிகாரி ஆகிட்டீங்க. இதுக்கு வந்து ரேஸ் வந்து எந்த அளவுக்குள்ள ஹெல்ப்ஃபுல்லாச்சு? ரேஸில் எந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். பிகாஸ் வந்து பேசிக்லேருந்து வந்து கொண்டு போனாங்க. அப்புறம் இன்ஸ்டியூட்லேயுமே ராஜேஷ் சார், சுரேந்தர் சார்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். சுரேந்தர் சார்லாம் அடிக்கடி பார்த்துட்டு ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணி பேசுவார் சார். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டெஸ்ட் சீரீஸுமே கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி சொல்லியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சார். உங்களுக்கு மாரி டஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னா அது என்ன? அது வந்து ரேஸ் அதுக்கப்புறம் அது எளிமையாக இருக்கும் படித்ததுக்கப்புறம், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆப்டிடியூடுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுத்தாங்க சார். அது கொஞ்சம் வந்து புதுசாக இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது உங்களால் முடியும்னு நினைங்க, முடியாதுன்னு நினச்சிடாதீங்க. அதாவது சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிடைக்கலாம், சில பேருக்கு 2-3 அட்டெம்ப்ட் கூட எடுத்துக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து நம்மளால் முடியல அப்படின்ட்டு ஒரு 2-3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணிவிட்டு நிறுத்திட வேணாம். கன்சிஸ்டன்சியாக படிங்க. இப்போ என்னென்ன எங்களோட பேட்ச்லாம் பார்த்திங்கன்னா கொரோனாலே வந்து 2-3 வருஷம் வந்து எங்களுக்கு வந்து போயிடுச்சு. நோட்டிஃபிகேஷனே எதுவும் வரல. அந்த மாதிரி எனக்கு 4 இயர்ஸ் கிட்ட எடுத்துருச்சு. கன்சிஸ்டன்சியாக படிங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். இப்போ இந்த சக்ஸஸ் இருக்கு இல்லையா, அரசு அதிகாரி ஆகிட்டீங்க, இதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ப்ளஸ் வந்துட்டு யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக வந்து என்னோடய பேரண்ட்ஸ், என்னோடய சிஸ்டர், என்னோடய பிரதருக்கு சார் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டியூட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வெராண்டா ரேஸ் சேலம் பிரான்ச். இப்போ நீங்கள் அக்கமடேஷன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தது? நல்லபடியாக இருந்ததா? அக்காமடேஷன் வந்து வேறு எந்த இன்ஸ்டியூட்டும் அவ்வளோ கொடுத்ததில்ல சார். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ.